அனைவருக்கும் வணக்கம். படத்தில் வந்து 5 பாட்டு, 4 பாட்டு வந்து ஒரு பாட்டு வந்து ப்ரோமோ சாங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது. இது போக 4 பாட்டு இருக்குது. படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து பாட்டை விட பிஜிஎம் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். படம் ஃபுல்லாக ஆக்ஷன் டைட்டில் மட்டும் இல்லை, படம் ஃபுல்லாகவே ஃபைட் தான். ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக தான் இருக்கும். ஸோ ரீரெக்கார்டிங் தான் இந்த படத்தில் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. போன தொடர்ந்து பண்ணிருக்க படங்கள்லாம் வந்து நல்ல ஆதரவு தந்துட்டுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போன கோமாளிக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ்லாம் எழுதியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் ப்ரோமோ சாங்கில் என் கூட 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீனில். புதுசாக பால் பி சைலஸ்னு ஒரு ரேப்பர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆம்பளை படத்தில் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தேன். ஸோ தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா வந்து அவங்களுக்கு அது மிகப்பெரிய கேரியர் பூஸ்டாக இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுக்காக சுந்தர்னாக்கு, விஷால்னாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்ஷன் வாங்க, தேட்டரில் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஃபைட் ஃபுல்லாக ஃபைட். ஸோ நன்றி. என்னோடய படம் வந்துட்டுருக்கு. என் ப்ரொடியூசர் சுந்தர்னா வந்து நான் சிரித்தாள் இது வந்து படம் வந்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக புஷ் பண்ணிருக்கோம். ஸோ அதோட ப்ரொடியூசரும் சுந்தர்னா தான். ஸோ அதுக்கும் நன்றிண்ணா. ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, மியூசிக் டைரக்ஷனாக வச்சுருக்கீங்க. ஸோ எல்லா படமும் நன்றிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். சுந்தர் சார் சொன்னாங்க பெரிய ஸ்பீச்சாக இருக்கணும்னு. தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் விஷால். ஐ தேங்க் எவ்ரிபடி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த படத்தில் நடித்ததோடு நான் சுந்தரண்ணாக்கிட்ட வந்து அவர் எப்படி டைரக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு. ஏன்னா படம் ஃபுல்லாக கும்பலாகவே இருக்கும். சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். உள்ளத்தை அளித்தாலேருந்து படம் ஃபுல்லாக கூட்டமாகவே இருப்பாங்களா. ஸோ எப்படி டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு டவுட்டு. அதுவும் அந்த அசர்பைசான் மாதிரி ஒரு கண்ட்ரியில் -2 டிகிரியில் நல்ல குழுன்னு உட்காந்துக்கிட்டு பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி இப்படி எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கரமாக. ஏன்னா காரில் உட்காந்துருப்பார். இங்கிட்ட என்னென்னா தனியாக ஒரு ஷூட் போயிட்டு இருக்கோம், அங்கே விஷாலை நான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார், இந்த சைடு ஒரு ஷூட் போயிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப கூலாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்தில் நடிக்கிறத விட முக்கியமாக இந்த அசர்பைசான் மாதிரி கண்ட்ரிலாம் நான் போனதில்லை. அதனால் சும்மா கூட்டிகிட்டு போய் அப்படியே நடிக்கவும் வச்சு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக ஒரு பயங்கர பாசிட்டிவாக ஒரு எந்த ஒரு அப்படியே என்னடா கடுப்பாக இருக்குது இப்படின்லாம் இல்லாமல் பயங்கர பாசிட்டிவாக நடித்த படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பெரிய 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 லெவலில் ஹிட் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. தேங்க்யூ. முக்கியமாக இந்த வாய்ப்பு அளித்தது வந்து சுந்தரனா. இந்த ஷூட்டில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். அசர்பைசானில் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரோடில் ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சுந்தரண்ணா வந்து என்னை பயங்கரமாக திட்டலை, கோவப்பட்டார். ஷாரா ஒழுங்கா பண்ணு, இல்லாட்டி இங்கே பாரு எவ்வளோ ரோட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், யாரையுமே காணோம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் ஒளிஞ்சிருக்கானுங்க. ஏன்டா ஒளிஞ்சிருக்கேன் அண்ணா, சுந்தரண்ணா உங்களையே திட்டாருன்னா இப்போ வந்து பதட்டமான சூழ்நிலையில் இருக்குது, எங்களை யாரையும் தேடாதீங்க, அமைதியாக போய் நீங்களும் ஒளிஞ்சிருங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சுந்தரண்ணாக்கு வந்து என்ன இது வரைக்கும் திட்டதே இல்லை. அவ்வளோ கிட்டத்தட்ட தம்பி மாதிரி என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். என்னன்னா இல்லை என்ன தம்பி மாதிரி வச்சுக்குவார், பாசமாக வச்சுக்குவான்னு சொன்னேன். அது ஏதாவது தமிழில் அது குளறிடும், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ அண்ணா, ரொம்ப தேங்க்யூண்ணா. Thank you everyone. First of all, thanks for a big warm welcome, and it's always nice to come to Chennai. And thank you Sundar sir for making me a part of action. It's because of I think you've been seeing me in Vinayagar as Parvati, and he saw me at Sun TV, and that's how I got this. And there was a brief that fight like a man, don't just forget that you're a girl, and the same brief was given to Vishal, and I think he followed it quite seriously. So it was 2 boys fighting, and you'll nowhere see me as a girl fighting, and it was amazing. We enjoyed, and it was too much of bruises, but I think everything paid it off. When I saw the trailer, it looked stunning, and thank you so much. I hope to work with Trident Arts again, and hope to see you soon. Thank you so much everyone.
It's because of him that I could perform. He never said that, okay, no, or whatever. There was nothing, no tantrums, and we've equally kicked and punched, and I don't know what all we've done to each other throughout the action scene. But there was this cooperation, and that's why the scenes have come out so well. So thank you everyone, and hope to see you all, and hope to see Chennai soon. Thank you.